இல்ல எல்லாருக்குமே டூட் அனுப்பிட்டேன். எத்தனை பேருக்கு லாவண்யா அனுப்பினேன் டூட்? 24. 24 பேருக்குரிய கணக்கெடு 2 டூட் அனுப்பிட்டேன். கணக்கெடு ஒன்று ஃபுல்லா முடியுது. தரம் 12க்குரிய சிலபஸ் ஃபுல்லா முடிஞ்சுது. தரம் 13க்குரிய டூட் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன், போஸ்ட்ல வரும். நீங்க அனுப்பினா எல்லாருக்குமே அனுப்பி லாவண்யா உங்களுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை அனுப்பியாச்சுன்னு. நாளைக்கு வரும். அப்படி இல்லைன்னா டொனால்ட கேளுங்க. நீங்க போட்ட அட்ரஸ் அனுப்பி நாளையிலிருந்து வர தொடங்க. நாளை மறுதினம் புதன் வியாழன் மட்டும் வந்துடும். அப்ப அடுத்த வியாழக்கிழமை செமினார்த்துக்கு ஓகே இருக்கும். இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். ரைட். இப்ப பங்குரமா கேளி இதுல கொழம்புல இருந்து வந்தபடி இருக்க பருத்துறபடி இருக்கிறீங்களோ? பருத்துல இருந்து வந்த பையன் இருக்கிறீங்களா? பருத்துல போய் இருக்கிறீங்களா? ஓம் சார் இருக்கிறேன் சார். ரைட். போட்டோ எடுங்க. வந்து நான் போய் அனுப்பி விடுறேன். செமினார் டீட்டெயில்ஸ் சொல்லி வரும். இதுல இருக்கிற எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை டேர்ம் எக்ஸாம் முதலாக இந்த கேபிகே ஃபைனல் எக்ஸாம் பார்ட் 1 முதலாக எக்ஸாம். நான் இங்க போன டைம் வந்து 11 உண்டு. உங்களோட 12 பாசிபிளா ஆரம்பத்தி முதல் போடணும். என்னன்னு பிரிண்ட் எடுக்கணும். அல்லது 1 3 பாசிபிளா அல்ல 2 4 பாசிபிளா? எந்த டைம் எக்ஸாம் செய்ய போறீங்க? எந்த டைம்? சிஆர்சி பேப்பர் ஒரு தடவை மார்க் சொல்லல என்ன? சிஆர்சி பேப்பர் ஸ்கீம் போனா ஒரு தடவை திருத்தி மார்க் சொல்லல. கொழும்பு வணிகான பேப்பர் போனா ஒரு தடவை திருத்தி மார்க் சொல்லல. எக்ஸாம் செய்யற முழு பேரும் போகணும். உங்களை நான் ஜாழ்ப்பாணக்காரன் ரேங்க் பண்ண மாட்டேன். தனியா போன முறை அப்படி சொன்னாங்க. 10 ரேங்க்குள்ள வந்தாங்க எல்லாருமே 3A 2A தான். அக்கௌண்ட்ஸ் தான். சார் எக்ஸாம் நைட் வைக்கிறாங்க. 12 ஓகேயா? முஸ்லிம்காரர் இருக்கிறீங்களா? 2 4 ஓகேயா? பதினொன்று 20. ஓகே சார். கல்வி அமைச்சு ஒரு பேப்பர் வெளியிட்டிருக்கேன். கல்வி அமைச்சு ஒரு பேப்பர் வெளியிட்டிருக்கேன். நாளைக்கு அது ஸ்கூல் வேலை எக்ஸாம் நினைக்கிறேன். சில ஸ்கூல் நாளைக்கு பார்ட்மெண்ட் ரெண்டும் ஒரே நாள். பேப்பர் நான் குரூப்ல பயந்து விடுவேன். அந்த பேப்பர்ஸ் தான் நல்லா நினைக்கிறேன். அதே மாதிரி எஸ்கே பிரபான் சாரும் நானும் செட் பண்ண பார்ட்மெண்ட் எஸ்கே பிரபான் செட் பண்ணது. அதில் ஒன்னொன்று பிள்ளை இருக்கா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. பார்ட் 2 வந்து நான் செட் பண்ணது விடையோட இருக்கு. நீங்க பார்ட் 2 செய்தீங்கன்னா நான் விட போடுவேன். மறந்தவனுக்கு போடுறான். சரியான செய்தாக்களும் போட்டுடுவேன். ஆம் சார். சொல்லு. என்ன சார் சொன்னீங்க? டீம் போர்டுல திருத்த சொன்னேன். ஓகே சார். எல்லாம் நக்கலே வாசிப்பான். செவ்வாயும் வியாழனும் விடிய 5:30 கம்பெனி கிளாஸ் போகுது. யாருமே வாரையில. செவ்வாயும் வியாழனும் விடிய 5:30 7:15 கம்பெனி கிளாஸ் போகுது. இந்த கேள்வி வந்து 2021 ஆண்டு பாஸ் செய்யணும். எல்லாம் கேள்வி போவோம்.
ஆமாம் சார். அறுபதாவது கேள்வி. துஷாரா, சுதர்சன் ஆகியோர் லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தில் பகிரும் பங்குடைய வணிகத்தினை நடத்துகின்றனர். இப்பங்குடைமையில் 2025 4/1 ரஃபீக் என்பவர் புதிய பங்காளராக அனுமதிக்கப்பட்டார். ரஃபீக் தனது மூலதனம் நன்மதிப்புகளுக்காக 10 லட்சம் காசு தொகையினை கொண்டு வந்துள்ளார். நிறுவனத்தின் மொத்த நன்மதிப்பு தொகை 3 லட்சம் ஆகும். புதிய பங்குடைய ஒப்பந்தம் பின்வரும் ஏற்பாடுகளை உள்ளடக்கியுள்ளது. முதலாவது, லாப நட்ட பகிர்வு விகிதம் துஷாரா, சுதர்சன், ரஃபீக் என்பவர் முறையே 2:1 ஆகும். இரண்டாவது, பங்காளர் ஒவ்வொருவரினதும் வருடாந்த பங்காளர் சம்பளம் 120,000. மூன்றாவது, 2025 4/1 நன்மதிப்பினை சீராக்கிய பின்னுள்ள மூலதன மீதிகளுக்கு வருட வட்டி 10% ஆகும். நன்மதிப்பு தொகையானது மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்படும். மேலதிக தகவல்: 2025 4/1 உள்ளவாறான நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு மீதி. நடைமுறை கணக்கு துஷாரா 90, சுதர்சனுக்கு 70. உரிமையாண்மை கணக்கு துஷாரா 1890, சுதர்சன் 1170. இரண்டாவது, பங்காளரான ரஃபீக்கினது கட்டிடம் பங்குடைமையினால் பயன்படுத்தப்படுவதால் அவருக்கு வருடாந்த கட்டிட வாடகை 120,000 செலுத்தப்படும். மூன்றாவது, வருட காலத்தில் பங்காளர்களுக்கான துஷாரா, ரஃபீக் ஆகியோர் முறையே 25,000, 15,000 பெறுமதியான பண்டங்களை தங்களது சொந்த தேவைக்காக எடுத்திருந்தனர். இதற்கான பதிவுகள் காணப்படவில்லை. நாலாவது, பங்காளரான சுதர்சன் என்பவருக்கு செலுத்த வேண்டியுள்ள கடனுக்கான வட்டி 60,000ற்கான பதிவுகள் காணப்படவில்லை. அஞ்சாவது, 2025 4/1 மேற்கொள்ளப்பட்ட கொள்வனவுகள் 1 லட்சமானது அலுவலக உபகரண கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அலுவலக உபகரணங்களுக்கு வருடாந்த நேர்கோட்டு முறையில் 10% பெறுமானத்தை விடப்படுகிறது. ஆறாவது, பங்குடைமையின் 2026 3/31 முடிவடைந்த வருடத்துக்கான முன்வரையப்பட்ட வருமான கூற்றிற்கமைய லாபமானது பங்காளர்களின் பகிர்வுக்கு முன்னர் 16 லட்சமாக இருந்தது. வேண்டப்படுவது 2026 3/31 முடிவடைந்த வருடத்துக்கான பங்குடைமையின் சரியான லாபத்தை காட்டும் கூற்று லாப நட்டத்தினை பகிர்வு செய்யும் கூற்று. இரண்டாவது, 2026 3/31 முடிவடைந்த வருடத்துக்கான பங்காளர் நடைமுறை கணக்கும் மூலதன கணக்கும். காலம் உங்களுக்கு நிதிநிலைமை கூட்டு கேட்க போறே இல்ல. லாப சீராக்குத்திர கேள்வி இது வரைக்கும் 2017ஆம் ஆண்டு பாஸ் கேட்க 2017ஆம் ஆண்டு பாஸ் படிச்சு கொள்ளுங்க. 20 பேருக்கு லாபனத்தை பயிர் செய்யும் கூற்றும் பங்காள நடைமுறை கணக்கு. லாபனத்தை பயிர் செய்யும் கூற்றும் பங்காள நடைமுறை கணக்கு. லாபனத்தை பயிர் செய்யும் கூற்றும் லாப சீராக்கும் 20 பேருக்கு. மூலதன நடைமுறை கணக்கு 8 பேருக்கு அடிக்கும் 3 பேருக்கு. என்ன டைம் எக்ஸாம் பாசிபிள் கேளுமா? ஓகே சார். அரை மணியாவது முதல் பேப்பர் போடுவேன். அங்கால அரை மணியாவது தருவேன். நாங்களா திருத்தோணும். பிடிஎஃப் பண்ணி போகணுமா? பிடிஎஃப் ஸ்கேன்ல பிடிஎஃப் பண்ணி போகணும். பேரையும் போட்டு பிடிஎஃப் பண்ணி போகணும். எங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. எங்களுக்கு ஸ்கூல் இருக்கு 2ல இருந்து 4. எந்த ஸ்கூலா? செங்கலடி சென்ட்ரல் காலேஜ் சார். ஏடா? இங்க பேட்டிக்கலோல. செங்கலடி ஏண்டா? ஓகே சரி சரி. அப்ப நான் 2க்கு 4 வைப்போமே. உங்களுக்கு ஓகே? ஓகே சார். சார் நான் நைட் தான் செய்யணும். நைட் செய்ய 8:30ல இருந்து பையன பேப்பர் நான் முன்னும் கொடுக்குறேன். என்ன அந்த டைம் ஒரு கடைசி 3 மணி தான் டைம். முன்னுக்கு ஒரு அரை மணி தான், பின்னுக்கு ஒரு அரை மணி தான். பிடிஎஃப் பண்ணி போடுறேன். நீங்களால செய்யற மெனஜாஜியும் படி நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பேர் வேணா ஏர்லியா 1 மணிக்கு கொண்டா போதும். ஓகே சார். கண்டிப்பா எல்லாரும் ஏதோ ஒரு பாடப்பட்டா செய்யும். 2 hours
ஃபைனல் எக்ஸாம் என்ன மறந்துடுறாங்க. இந்த ஃபைனல் எக்ஸாம் இந்த ஃபைனல் எக்ஸாம் அரைமுறையாக கேட்கிறது. அடிச்சிட்டீங்களா? ஒரு பிளான் பேப்பர் போடுவேன், நீங்க யாருக்கும் பயிராங்க. ஒரு பிளான் பேப்பர் போடுவேன், யாருக்கும் பயிராங்க. நீங்க பிரிண்ட் எடுத்து போட்டு அது இருக்கிறதா அடிச்சு விடுங்க. பிடிஎஃப் அடிச்சு விடும். ஒரு பிளான் பேப்பர் போடுவேன், பிடிஎஃப் பிரிண்ட் கடையில பிரிண்ட் எடுத்து போட்டு அதுல செய்யுங்க. அதை பிடிஎஃப் பண்ணி போடுங்க. போன்ல வச்சு செய்ய வேணும். யாரா போட்டோ கடைக்கார அண்ணாமே தெரியுமா? நல்ல வீட்டை போட்டோ இருக்கும், பிரிண்ட் இருக்கும். நல்ல ஒரு பக்கத்துல அண்ணா அந்த நம்பரை எடுத்து வச்சிருந்து நான் போட்டோன்னா பிடிஎஃப் அனுப்பி போட்டு அண்ணா திரும்ப உடனே வருவேன் எடுத்து வைங்க சொல்லி போட்டு பிரிண்ட் எடுத்தீங்கன்னா சரி. தூரம் போகணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மத்தான் கொடுக்கலாம். ஆனா பிடிஎஃப் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிச்சீங்க, பேப்பரை பிடிஎஃபா வச்சும் செய்ய வேணும். நான் கட் பண்ணுங்க பிடிஎஃப் தலையமுடுங்க. அரிசி வரைதான் 60ஆம் கேள்வி. கிரேட் 12க்குரிய முழு நோட்ஸும் ஒரு கொப்பில போட்டேன். கிரேட் 10க்குரிய நோட்ஸும் போட்டு நல்லா சொன்னேன். எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். சரி, பெரிய லாப சீரா கூற்று அல்ல லாபத்தை பயன் செய்யும் கூற்று. பெரிய சீரா கூற்று அல்ல லாபத்தை பயன் செய்யும் கூற்று. மேல 3 சேர் வேண்டி திருத்தமுள்ள லாபம் 1600 கூட்டு 5 பேர் வேண்டி களி திருத்திய பின்லாம் 5 பேர் களி திருத்திய பின்லாம் களி மூலன வட்டி துஷாரா சுதர்சன் ரவி. பங்கா சம்பளம் சாரா சுதர்சன் ரவி. லாபம் உஷாரா சுதர்சன் ரவி. உஷாரா சுதர்சன் ரவி. போடும். பங்காள மூலன கணக்கு விசாரா சுதர்சன் ரவி. விசாரா சுதர்சன் ரவி. மூலன கணக்கு நாங்களாம் கண்டுபிடிக்கணும். 1800 1100 உரிமையா மீது வந்திருக்கு, நடைமுறை கணக்கு மீது வந்திருக்கு. நடைமுறை கணக்கு செலவினா கூட்டுப்படும், பிறகுனா கழிக்கப்படும். 1800 1100 பங்கா நடைமுறை கணக்கு விசாரா சுதர்சன் ரவி. விசாரா சுதர்சன் ரவி 90 எழுதும். கைக்காலி வாசிப்போம். துஷாரா சுதர்சன் ஆகியோர் லாபங்களை 2 கொண்டு வீதத்தில் பயிரும் பங்குடைய வணிகத்தை நடாத்துகின்றனர். இப்பங்குடைமை கொண்டுனா 25. ரவிக்கு என்ன புதிய பங்காக நிர்ணயிக்கப்பட்ட ரவிக் தன மூல நிர்ணயிப்புக்காக 1000 ரூபாய் காசு தொகையினை கொண்டு வந்த காசு கணக்கு வரவே ரவிக்கு என்ன மூல கணக்கு 1000 காசு 1000. நிறுவனத்தின் மொத்த நிர்ணயிப்பு 300 ஆகும். புதிய பங்குடைய ஒப்பந்தம் பின்வருமா: லாபண்ட வீதம் 2க்கு 1 லாபண்ட வீதம் புதிய லாபம் 2க்கு 1 நிதியான தொடக்கத்தில் பங்கா சேர்ந்தால் சேர்ந்ததுக்கும் லாபம்.
நன்மதிப்பு 300 பழையாக்களுக்கு திராய்க்கோணும் புதாக்களுக்கு வேறாய்க்கும் பழையலாண்டு வீதம் நன்மதிப்பு 300 பழையலாண்டியம் 2 கொண்டுட்டா 3,000 பிரிச்சா 100 100 2,000 200 100 பங்காள நடைமுறை கணக்கு 300 4,000 பிரிச்சா 75 2,000 150 75 75 இதாயிருக்கும் போட தெரியாம இருக்கா பேப்பர்ல வரலாம் இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா கொழும்பு சரியா ஓம் சார் சரி சார். லாவெண்டர் வீதம் சுசாரா சுதர்சன் ரவிக்கு என்பதற்கிடையே 2க்கு 1 பயிரப்படும் பங்காள ஒவ்வொரு வேடாந்த சம்பளம் 120 லாவெண்டர் பயிரனுக்கு வேறவே பங்காள நடைமுறை கணக்கிலாம் அடியில போடுங்க சம்பளம் கீழே கழிச்சு போட்டு அவரு பங்காள நடைமுறை கணக்கிலாயிருங்கோ சம்பளம் 120 120 120 1,425 நன்மதிப்பை சீராக்கி பின்னுள்ள மூல மீதிக்கு வேடாந்தம் பத்திய வட்டி பங்காளி சேர்ந்தா பிறகு நன்மதிப்பை பதிந்தா பிறகு ஆரம்பத்துல பங்காளி சேர்ந்தாலும் ஆரம்பத்துல பங்காளி விளையினாலும் நன்மதிப்பை சீராக்கி வார மூல மீதிக்கு தான் நீங்க என்ன பார்க்கணும் வட்டி பார்க்கணும் படிப்பிச்சுனா கூட்டி இடங்கோ பெருசா ஒரு விஷயம் இல்ல பங்குடாம சும்மா வழங்கினா சரி 1,200 200 2,000 2,000 1,850 1,200 1,200 1,125 சரியாடா கொண்டாரு ஆமாம் சார். அடுத்த 1,925 பத்தியம் பார்த்தா நன்மை பற்றி 3 வட்டி வேறு 185 112.5 லாபண்ட பயனுக்கு வரவே 12.5 22.5 யாருக்கா any doubt மேலே தகவல் 1,000 நடைமுறை கணக்கு மூலமே நடைமுறை கணக்கு கமா உரிமையாண்மை மீதுமாக நடைமுறை கணக்கு கமா உரிமையாண்மை மீது நடைமுறை கணக்கு மீது 970 உரிமையாண்மை மீது 1,890 90 கூட்டப்பட்டது 90 கழிச்சு 1,800 நடைமுறை கணக்கு மீது 1,170 கழிச்சு 1,100 இனி டவுட் இருக்கா இருக்காது பங்காரான ரவிக்கிறது கற்றாம் பங்குடைமையினால் பயன்படுத்தப்படுவதனால் அவருக்கு வேடாந்த கற்றவாடை 100 செலுத்தப்படும் அப்ப கற்றவாடை கணக்கு வரவே ரவிக்கின்ற பங்காடமை கணக்கு கற்ற வாடகை
120 கழியுங்க. ரவிக்கு நபருக்கு கணக்குல செலவழிங்க 120. பங்காளி கொடுக்க வேண்டிய விடயங்க அனைத்தும் அவற்றின் நடைமுறை கணக்குல செலவழிங்க. கற்ற வாடகை 120. கற்ற வாடகைன்னு ரவிக்கு செலவு விளங்கிட்டா. அடுத்த 3 பேடாது பங்கா துசாரா ரவிக்கு ஆகிய முறை 25,000 பயணியா பொறுமையா பண்ணங்க தங்க சொந்த தொகை எடுத்துக்கிறேன். இதற்கான பதிவு செய்ய பொருட்கள் பங்கா அறமையாக விளையுங்கோ. துஷாராக்கு 25, ரவிக்கு 15. துஷாராக்கு 25, ரவிக்கு 15. பங்கான சுதர்சன் என்பவர் செலுத்த வேண்டிய கடனுக்கான வட்டி 60 பதிவு செய்யவில்லை. கடன் வட்டி சுதர்சன் 60 லாபண்டனுக்கு வரவுன்னு கழிச்சு போட்டு அவருக்கு நடைமுறை கணக்கில் சிலருக்கும் கடன் வட்டி சுதர்சனுக்கு 60. கடன் வட்டி சுதர்சனுக்கு சிலருக்கும் 60. ஒரு தெரியுதா? ஆம் சார். தெரியுதா? செமினா காசு இன்னும் கட்டாக்கள் ஃபுல்லா முடிக்காக்கள் அரைவாசி கட்டினாக்கள் கட்டி முடிச்சு கொள்ளணும். 1/25 மேற்கொள்ளப்பட்ட கொள்ளுனவுகள் 100 ஆனது. அலுவலக உபகரண கணக்குல வர வைக்கப்பட்டு இதுக்கு அலுவலக உபத்துக்கு வேடாத நேர்கோட்டு முறையில் 10% வருமானத்தை விடப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் கொள்ளுனம் செய்தால் அலுவலக உபகரண கணக்குல வர வைத்து இல்லாங்க செலவழிக்கணும். கொள்ள கணக்கு வேணும். கொள்ள கணக்கு வேணும்னா லாப கணக்கு வேணும். லாபத்திலிருந்து கழியணும் 100. 100க்கு 10 பரமாதேவு. இந்த அலுவலக உபகரண கணக்குல தவறுதா பண்ணிருந்தா தவறுதா பரமாதையை பார்த்திருப்போம். உபகரண கணக்கு வரவு உபகரண பரமாத்தையை கணக்கிடலாம். உபகரண பரமாத்தையை கணக்கிடா லாபத்தை கணக்கிடலாம். லாபத்தை செலவுனா லாபத்தோட கூட்டு. பெருமாளத்தையுமே 100 10 போட்டு கொள்ள வேண்டிய 100 காயும் கொள்ள 100 காயும். பங்குடமே 33 முடிந்த வேடத்துக்கான முன்வரையப்பட்ட வருமானமே லாபம். பங்காள பயிருக்கு முன்னர் 1600. பங்காள பயிருக்கு முன்னர் 1600. பங்காள பயிருக்கு முன்னர் 1600. இந்த மாதிரி எல்லாம் பஞ்சிட்டீங்களா? திருப்தியா? கூட்டுவோமா? டவுட் இருக்கா? சார் இல்ல ரிங்கோ சொல்லமா? திருத்தமும் லாபத்துல பற்று சீராக்க தேவையில்லையா? பட்டுக்கணக்கு வரவு கொள்ள கணக்கு செலவுனால் போடலையோ சீராக்கும். எவ்வளவு 10 25 15 40 நடைமுறை கணக்கு வேணா கொள்ள செலவு லாபத்துல கூட்டணுமா? சரியா? ஆமா. ஓகே சார். இதுல ரிங்கோக்காரர் இருக்க மாட்டாங்க. ரிங்கோக்காரர் இருக்கிறீங்களா? ரிங்கோ ரிங்கோக்காரர் மீட் பண்ண வருவோம்னு யோசிக்கிறேன். ரிங்கோக்கு யார் இருக்கிறீங்களா?
நடைமுறை கணக்கு வரவே கொள்ளக்கணக்கு செலவு கொள்ளன லாபம் செலவு லாபத்தில் கொண்டு 40 பார்த்தீங்கன்னா 50 1650 இதை செய்தீங்கன்னா 280 கழிச்சா திருத்தியம் இல்லாம பூர்ணாச்சலம் 1370. 1360 இது 360 கழிக்கணும் இது 390. 390 390 கழிச்சா 620. 620 அது 4க்கு கொண்டு பிரிச்சா 2 கொண்டு பிரிச்சா 310. 310. 155. நூற்றி 155 லாபம் செலவாயிங்க 110 155 லாபம் செலவாயிங்க 110 155 நட்டமண்ட வரைக்கும் லாபம்னா செலவு திருப்பி சொல்லணுமா ஓகேயா திருப்பி சொல்லணுமா ஓகேயா ரம்யா ஓகேயா சகானா ஓகே சார். ஆ சொன்னேன் பேலன்ஸ் எவ்வளவு 705. 705 இருபத்தஞ்சு காலிச்சான் 680. 650 அடுத்த ஆளு பேலன்ஸ் பேலன்ஸ் 517,5. எவ்வளவு பேன் 517,5. 517,5 517,5 517,5 120 125 120 155 367.5. 167,5 352 சார் அது 487,5. 487 87,5.
92,5 தான். ஓ ராஜா கடைசி போல 487,5 87,5. 487,5 487,5 472,5. 400 72,5. மேல வாங்க திருப்பி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாய்ஞ்சது ஓகே சார். திருத்தமுன் லாபம் 1600 பதிஞ்சினாங்கள். அதுக்குள்ள பெருமானத்தை 10 பற்று 40 பதிஞ்சினாங்கள். அது கூட்டுறம் திருத்தமுன் லாபத்தோட. அதுல கழிக்க வேண்டியது கட்டிட வாடகை 120, கடன் வட்டி 60, கொள்ளளவு 100. அப்ப திருத்திய பின் தெரிய லாபம் பெறும் 1370. அங்கால மூலதன வட்டி அது மூலதன வட்டி துசாராக்கு 185, சுதர்சனுக்கு 112,5, ரபீக்கனுக்கு 92,5. டோட்டலை கூட்டினா 390 வரும். சம்பளம் துசாராக்கு 120, அடுத்தது சுதர்சனுக்கு 120, அது ரவிக்கனுக்கு 120 சமனா பயிரப்பட்டிருக்கு. ஆகவே அந்த மூன்றையும் கூட்டினா 360 வரும் சம்பளம் மொத்தம். லாபம் அத்தனை பேருக்கும் 2 கொண்டு என்ற விதத்துல பயிரப்படுது. துசாராக்கு பயிரம் 310, சுதர்சனுக்கு 185, ரவிக்கனுக்கு 185 பயிர்ந்தாங்க. அங்கால அடுத்தது பங்காளர் மூலதன கணக்கு. பங்காளர் மூலதன கணக்குல மீதி துசாராக்கு 1800, சுதர்சனுக்கு 1100, காசண்டு 1000 ரவிக்கனுக்கு செலவு பக்கத்துல செலவு வைக்கிறோம். நன்மதிப்பு துசாராக்கு 200, சுதர்சனுக்கு 100 ரெண்டு மூலதன கணக்குண்ட செலவு பக்கத்துல செலவு வைக்கிறோம். செலவு வச்சு போட்டு பேலன்ஸ் பண்றோம். அப்ப 2000, 1200, 1000 வரும். ரவிக்கனுக்கு வரவு பக்கம் மூலதன கணக்குண்ட நன்மதிப்புண்டு 150 துசாராக்கு, சுதர்சனுக்கு 75, ரவிக்கனுக்கு 75 போடுறோம். அப்ப மீதி சென்ற தண்டு வரவு பக்கம் வருது மூலதன கணக்குண்ட 1850 துசாராக்கு, சுதர்சனுக்கு 1125, ரவிக்கனுக்கு 925 வருது. நடைமுறை கணக்குல துசாராக்கு பொருள் பெற்று 25 வரவு வைக்கிறோம். ரவிக்கனுக்கும் 15 வரவு வைக்கிறோம் பொருள் பெற்று. அதுபோல நடைமுறை கணக்கு செலவு பக்கத்துல மீதி போடுறோம் 90 துசாராக்கு, சுதர்சனுக்கு 70 போடுறோம். சம்பளம் 3 பேருக்கும் சமன் 120, 120, 120 போடுறோம். அடுத்தது கடன் வட்டி 60 சுதர்சனுக்கு போடுறோம். அடுத்த லாபம் 310, சுதர்சனுக்கு 155, அடுத்தது 185 ரவிக்கனுக்கு போடுறோம். அடுத்தது மூலதன வட்டி போடுறோம் 185 துசாராக்கு, சுதர்சனுக்கு 112,5, ரவிக்கனுக்கு 92,5 போடுறோம். இது இந்த லாபம் நடைமுறை கணக்குல செலவுல பதிவு வைக்கிறோம். ஓகே சார்.
நான் கிரேட் தெரிஞ்ச தருவாங்க. தரம் 13 சிலபஸ் போவோம். இதான் ஜூட் தான் உங்களுக்கு வரும். என்ன பொறுத்தவரைக்கும் கிரேட் 12 சிலபஸ் பரிபூர்ணமா முடிக்கப்பட்டிருக்கு. அதில் விட ஃபுல்லா தேவையானாக்கள் நான் குரூப்ல போட்டிருக்கிறேன். குரூப்ல விட போடுறாலும் பிரச்சனை என்ன விட இருந்தாச்சுனே வர மாட்டேன். நான் போடுற காரணம் விடுபட்ட இருந்தால் நீங்க எழுதி கொள்ளலாம். அந்த நல்ல எண்ணத்துக்கு தான் நான் விட போட்டு கொள்றேன். சரியா? மற்றவங்க தரம் 13க்கான பாடம். இதுல முக்கியம் சொல்ல மாட்டோம்னா உங்களுக்கு இருக்க எக்ஸாமுக்கு வேற போறது கிரேட் 12 சிலபஸ்ல தேர்ச்சி இலக்கம் 3 கணக்கெடு சமன்பாடும் அதில் இருக்கிற சந்தாவும் தேர்ச்சி 4 வார காசு பெறுவன கொடுப்பனான மூல பதிவெடுக்கணும். சரி, அங்கால வரை இப்ப படிச்சு முடிச்சா பங்குடம் உற்பத்தி கிரிய கூட்டோ, கட்டுப்பாட்டு கணக்கோ, வங்கியன கூட்டோ, தொங்க கணக்கோ, பதிவோ தனிக்கடியா வாரேட தனிவியார முடி கணக்கோ கடியா வராது. ஆவே அது பகுதி ஒன்றில் மனு சின்ன தொட்டு போகும். பெரிய வேலைக்கு வர போறது தரம் 13க்குரிய பாடப்பிறப்புகளும் അതിന്റെ അക്കൗണ്ട്സ് സംബന്ധமான நோட்ஸ்களும் தியரியும் முக்கியம். சரியா? போடுவோம். தரம் 13க்கான பாடப்பிறப்புகள் இலங்கை நிதி அறிக்கையிட நியம். நாளையா கிளாஸ்ல நோய்கோலிக் பேப்பர் செய்வேன். ஏற்கனவே அந்த சனி ஞாயிறு கிளாஸ்ல செய்து இந்த பேப்பர் முடிஞ்சதும் சிஆர்சி பேப்பர் செய்து வேண்டாம். சிஆர்சி பேப்பர் கஷ்டமா இருக்கான், செய்து வேண்டாம். சிஆர்சி பேப்பர் அதில் செய்வோம். நான் வாசிப்போமே ரீடிங் அல்ல நோட்ஸ். தான் உங்களுக்கு வேற இது அந்த என்ன நேரடி செமினார்ல இருக்கிற ஆக்கண்ட படம் தான் போட்டிருக்கிறேன். நேரடி செமினார்ல பங்கு பெற்ற ஆக்க நீங்களும் வந்து பங்கு பெற்றலாம். நிகாம்பில இருந்து வந்த பிள்ளை பங்கு பெற்றி நிகாம்பில இருந்து பிள்ளை பங்கு பெற்றி 3 எடுத்தவா ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை விடிய வலிக்கிட்டு வந்து வியாயிரம் வலிக்கிட்டு வந்து பிறகு வெள்ளி இரவா போறது. அப்படி படிச்சாக்க இதுதான் என்னுடைய நேரடி கருத்தினங்கண்ட
இருக்கிற ஆக்கண்ட எண்ணிக்கையும் ஆக்கலாம். சூமலா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. ரைட். இது என்னுடைய கடந்த கால ஒரு போட்டிருப்பேன். கடந்த காலம் இதுல சூமலா வந்தாக்க நான் போனேன். மன்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் உண்டு. சூமலா வந்து படிச்ச பிள்ளை அது போடையில. அது மாதிரி மெட்ரிகுலோன்னு வந்து போன முறை படிச்ச 6,000 போடையில. மன்னா இருந்து படிச்ச 6,000 போடையில. அப்படி ஒவ்வொரு வெளியில மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் நான் போயில நேரடியா கிளிநொச்சி போட்டிருப்பேன், பேங்க மன்னார் போட்டிருப்பேன். நேரா வந்து படிச்சாங்க. சூமனா போடையில. சரியான ஆகவே என்னுடைய கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில 2008ஆம் ஆண்டு தொகுத்து போட்டிருக்கு. 2007க்கு முன்னுக்கும் இருக்குது. அது ரிசல்ட் விடுபட்டு 2008ல இருந்து தொகுத்து போட்டிருக்கு. சரியான ரைட். நான் வாசிங்குவான் ஆமாங்க சார். கேளியில விட மட்டும் வேலைக்கு ஓ போடுவான் போடுறோம். எழுதிக்கொள்வோம். தேர்ச்சி இலக்கம் 13. தேர்ச்சி தரம் 13. தேர்ச்சி 11. தரம் 13 சிலபஸ் தேர்ச்சி தரம் 13. தேர்ச்சி 11. தேர்ச்சி 11 தரம் 13. முதலாவது போடுவோம் நிதி அறிக்கையிடல் எண்ணக்கரை சட்டம். நிதி அறிக்கையிடல் எண்ணக்கரை சட்டம். நிதி அறிக்கையிடல் எண்ணக்கரை சட்டம். விளாஞ்ச நோட் சொல்லுவா விளங்கப்படுத்தும். முதலாவது ஜூட்ல செய்யாங்க. ஜூட்ல செய்யறீல ஜூட் தான் அனுப்பி வைக்கிறேன். வரும் பிரிண்ட் எடுக்க தேவையில்லை. வருமா வேணா போட்டோ அவங்க எடுத்து வைங்க. இதுல வார நோட்ஸ் ஃபுல்லா எல்கேஎஸ் ஃபுல்லா பார்ப்போமா.
டோன்ட் வரி, ஃபுல்லா பார்ப்போம். கம்பெனி எல்லாமே அப்ப நாளைக்கு திங்கக்கிழமை எலக்ட்ரிக்கல் கிளாஸ் இருக்குது. ரோய் காலேஜ் 6ஆம் தவணை பேப்பர் போன வருஷத்து நான் பேப்பர் போடனான். பழைய ரோய் காலேஜ் 5ஆம் தவணை முடிச்சிட்டோம். இது 6ஆம் தவணை பேப்பர். சரியா? அதே மாதிரி சனி ஞாயிறு கிளாஸ்ல லாவண்யா சனி ஞாயிறு கிளாஸ்ல குரூப்ல போடுங்க. 5 இலக்கம் 7 ஃபுல்லாவே சிஆர்சியா, 5 இலக்கம் 7 ஃபுல்லாவே சிஆர்சி கொழும்பு வணியால பேப்பர். ஓகே சார். பாராக்க வாங்க, மற்ற ரெக்கார்டிங் வழங்கப்படும். தொடங்கு. முதலாவது 2018 வருடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு சட்டகத்திற்கு இணங்க பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. முதலாவது, பொதுநோக்கு நிதிக்கூற்றுகளின் பிரதான பாவனையாளர். சார் அப்படியே விடையை வாசிட்டு போறதா? முதலாவதுக்கு விட தற்போதுள்ள மற்றும் சாத்தியமான முதலீட்டாளர்கள். தற்போதுள்ள மற்றும் சாத்தியமான முதலீட்டாளர்கள். அடுத்த பாயிண்ட்ஸ் கடன் வழங்குனர்கள். கடன் வழங்குனர்கள். அடுத்து ஏனைய கடன் கொடுத்தோர். அடுத்து ஏனைய கடன் கொடுத்தோர். தற்போதுள்ள மற்றும் சாத்தியமான முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்தோர். இரண்டாவது கேள்வி, சொத்தொன்று கொண்டிருக்க வேண்டிய பிரதான பண்புகள். விட கடந்த கால நிகழ்வொன்றின் விளைவினால் உருவானது. கடந்த கால நிகழ்வொன்றின் விளைவினால் உருவானது. நிகழ்காலத்தில் பொருளாதார வளத்தினை பெற்றுத்தரக்கூடியது. நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருத்தல். கடந்த கால நிகழ்வொன்றின் விளைவினால் உருவானது. நிகழ்காலத்தில் பொருளாதார வளத்தினை பெற்றுத்தரக்கூடியது. நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருத்தல். மூன்றாவது கேள்வி, பொறுப்பொன்று கொண்டிருக்க வேண்டிய பிரதான பண்புகள். கடந்த கால நிகழ்வொன்றின் விளைவாக உருவாகுதல். கடந்த கால நிகழ்வொன்றின் விளைவாக உருவாகுதல். கடந்த கால நிகழ்வொன்றின் விளைவாக உருவாகுதல். பொருளாதார வளத்தினை மாற்ற வேண்டியிருத்தல். நிறுவனத்தின்
நிகழ்கால கடப்பாடொன்றாக இருத்தல். நிறுவனத்தின் நிகழ்கால கடப்பாடொன்றாக இருத்தல். கடந்த கால நிகழ்வொன்றின் விளைவாக உருவாகுதல். பொருளாதார வளத்தினை மாற்ற வேண்டியிருத்தல். நிறுவனத்தின் நிகழ்கால கடப்பாடொன்றாக இருத்தல். 4வது, பின்வருவனவற்றை வரைவிலக்கணப்படுத்துக. அதுல முதலாவது வருமானம். அதுக்கு எழுதுங்க. உரிமையாளரிடம் இருந்தான பங்களிப்புகள் தவிர்ந்த உரிமையாண்மை மீது அதிகரிப்பினை ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு, பொறுப்புகள் மீதான குறைப்பு. அடுத்து செலவுகள். அதுக்கு உரிமையாளருக்கு விநியோகிக்கப்பட்டது தவிர்ந்த உரிமையாண்மை மீது குறைவினை ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்கள் மீதான குறைவு, பொறுப்புகள் மீதான அதிகரிப்பு. உரிமையாண்மையில் குறைவினை ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்கள் மீதான குறைப்பு, பொறுப்புகள் மீதான அதிகரிப்பு. அடுத்து பொருளாதார வளம். அதுக்கு பொருளாதார நன்மைகளை உருவாக்கும் ஆற்றலினை கொண்ட ஓருரிமை. அடுத்து உரிமையாண்மை. வணிகத்தின் அனைத்து கடன்களையும் கழித்த பின் சொத்துக்களில் எஞ்சியிருக்கும் அக்கறை. வணிகத்தின் அனைத்து கடன்களையும் கழித்த பின் சொத்துக்களில் எஞ்சியிருக்கும் அக்கறை.
5வது கேள்வி. நிதித் தகவல்களின் அடிப்படை தர ரீதியான பண்புகள் அல்லது அளவீட்டு அடிப்படையினை தேர்ந்தெடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய இரு காரணிகள். முதலாவது பொருத்தமான தன்மை. அதோட துணைப்பண்பு எதிர்வு கூறக்கூடிய தன்மை, உறுதிப்படுத்தக்கூடிய பெறுமதி. எதிர்வு கூறக்கூடிய தன்மை, உறுதிப்படுத்தக்கூடிய பெறுமதி. அடுத்து 2வது உண்மையான பிரதிநிதித்துவம். அதோடைய துணைப்பண்பு முழுமைத்தன்மை, நடுநிலைத்தன்மை, வழுக்கலற்ற தன்மை. அடுத்து 6வது கணக்கீட்டு தகவல்களின் தரத்தினை மேம்படுத்தும் பண்புகள். அதுக்கு விளங்கக்கூடிய தன்மை, விளங்கக்கூடிய தன்மை, ஒப்பிடக்கூடிய தன்மை, ஒப்பிடக்கூடிய தன்மை, காலந்தவறாமை, சான்றுபடுத்தக்கூடிய தன்மை. காலந்தவறாமை, சான்றுபடுத்தக்கூடிய தன்மை. அடுத்து 7வது நிதிக்கூற்றுக்களின் மூலங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அளவீட்டு அடிப்படைகள். முதலாவது வரலாற்று கிரயம், 2வது நடைமுறை பெறுமதி, நடைமுறை பெறுமதிக்குள்ள நடைமுறை கிரயம், நியாயமான பெறுமதி, பயன்பாட்டின் பெறுமதி.